தீபா மேம், நீங்க சொல்லுங்க. கும்ப ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும்? கண்டிப்பாம்மா. பொதுவா பாருங்க, கடந்த 2 1/2 வருஷம் கும்பம் பட்ட கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு வெளியெல்லாம் பிரச்சனை இல்ல. நானே தான் எனக்கு பிரச்சனை. அப்படின்ற மாரி ஒரு இனம் புரியாத குழப்பம். ஒரு மந்த நிலை. எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எது செஞ்சாலும் புடிக்கல. எதுலயுமே திருப்தி இல்ல அப்படின்ற ஒரு சூழல். அதே மாதிரி எது குடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணம் அதிகமாச்சு. எது குடுத்தாலும் எனக்கு திருப்தி இல்ல. எதுலயுமே செட்டைட்டி இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அதே மாரி வண்டி ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என் குழந்தைய யார் காப்பாத்துவாங்க? என் மனைவிய யார் காப்பாத்துவாங்க? இப்படி ஒரு பயம். இனம் புரியாத பயம். இது எல்லாமும் இருந்துச்சு. ஜென்ம சனி என் மூளைய உட்கார்ந்து தின்னு எடுத்தான் அப்படின்ற மாரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு பயம். அ திடீர்னு தோணும். நான் கும்பத்துல பொறந்ததுனால எனக்கு திடீர்னு தோணும். எல்லாம் எதிர் வீட்டுக்காரன் பயங்கரமா சம்பாதிக்கிறான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பயங்கரமா சம்பாதிக்கிறான். அவங்களும் ஹானஸ்ட்டாவா இருக்காங்க. அவங்கலாம் நேர்மை தவறி தானே சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாது? அப்படின்லாம் தோணியிருக்கும். ஆனா, பொதுவா உங்களுக்கு அதெல்லாம் ஒத்தே வராது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசியாதிபனே சனி தான். கும்பம் ஆல்வேஸ் ஹானஸ்ட் அப்படின்றது இருக்கணும். என் வழி தனி வழி இல்ல. என் வழி நேர் வழி. இப்படி இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்றது உறுதி. அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டி அந்த மனரீதியான குழப்பங்கள்ல இருந்து முழுசும் வெளிய வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனி மாறி 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்கீங்க. பாத சனியில இருக்கீங்க. அப்ப சனி ஆல்மோஸ்ட் உங்கள ஃப்ரை பண்ணி அவரு டயர்ட் ஆயி போய் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் எவ்ளோ டயர்டா இருந்தாலும் சனி தானே! படுத்துட்டே அடிக்க பாப்பார். அப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை குடுக்கணும். அப்ப நம்ம ஒரு சில விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். என்னென்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது, கடன் குடுக்கக்கூடாது. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு தொழில் செய்றோம் அப்படின்னா வேண்டாம். குடும்பத்துல வேலை செய்ற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வருது. பெரிய லெவல் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்யணும் அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கோங்க. 1, 6க்கு அப்புறம் குரு பயிற்சி வருது. அந்த 1, 6 குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க செய்யலாம். அதுவும் சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாரி குழந்தைங்க ரீதியா கணவன் மனைவி இடத்தே இதெல்லாம் விட்டு குடுக்கறது அப்படின்றது வச்சுக்கணும். முக்கியமா பாருங்க, வேலை செய்ற இடத்துல கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க், விட்டு குடுக்கறது, அமைதிய மெயின்டெயின் பண்றது. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, கும்பத்துக்கு எந்த விதத்திலயும் நெகட்டிவ் கிடையாது. கவலையே பட வேண்டாம்மா. இதுவரைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் நெறைய கஷ்டங்கள் பட்டுட்டாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள்லயும் இந்தந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்டின்னா, ரொம்ப பெரிய சேதாரத்துல இருந்து கொஞ்சம் காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா ரேவதி மேம், நீங்க சொல்லுங்க. கும்ப ராசிக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? என்ன தெய்வ வழிபாடு சிறந்தது? கும்பராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே நேரத்துல பாதகம் அப்படின்னும் சொல்லக்கூடியது. கும்பராசிக்காரங்க இது ஒரே பாட்டு தான். தென்பாண்டி சீமையிலே யார் அடிச்சா? யாரு தான் அடிக்கல கும்பராசிய? அடி எல்லா இடத்துல இருந்தும் அடி. மனசு ரீதியாவும் அடி, உடல் ரீதியாவும் அடி, உறவு ரீதியாவும் அடி, நம்பிக்கை துரோகம். நிறைய இடங்கள்ல சரி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன ராசி கும்பராசி. அதுலயும் ராசிநாதன் சனி பகவான் ராகுவோட சிக்கி இருந்தார். அதாவது சூழ்ச்சி செய்யறாங்கன்னு தெரிஞ்சே போய் தலையை கொடுத்த ராசி. இப்போ இந்த ஜென்ம சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டத்துல இருந்து 2வது ராசியில போறார். சரி, அது விரைய சனிதான் விடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம அடி வாங்காத ராசியா என்ன புதுசா அடி வாங்க போறதுக்கு? ஆனாலும் 2ஆம் இடத்துல ராசிநாதன் போறதுனால இம்பார்ட்டன்ஸ், குடும்பத்தோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, வருமானத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம இவ்வளவு நாளா நடந்துகிட்ட தவறுகள் என்ன, இதெல்லாம் தெரியக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. ஸோ என்னதான் நண்பர்களா இருந்தாலும் சரி, பந்தங்களா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்குள்ள வச்சுக்கணும். ஓவரா எல்லா உறவையும் உள்ள சேர்த்துக்கிட்டு பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் அறிவு வரக்கூடிய ராசி. அதே நேரத்துல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு சனி சண்டால யோகம், ராகு குரு சண்டால யோகம் ஏற்பட போகுது. அப்ப என்ன செய்யணுங்க? இப்ப பட்டதெல்லாம் ட்ரெய்லர். இனி வரக்கூடிய காலத்தை பக்குவமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. 2ல இருக்க சனிக்கு குரு பலம் கொடுக்க போறாரு. உங்க பேச்சு திறமை, உங்களோட வருமானம் சிறப்பிச்சு தரப்போகுது. ஆரோக்கியம் பேசும்போது ஒரே விஷயம்தான், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாப்பாடு. ஏன்னா சனி இப்ப 2ஆம் இடத்தை பார்த்ததுக்கே ஆயில் ஃபுட்டை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப 2லயே போறாரு. சாப்பிட்றது எல்லாமே விஷமா மாறப்போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி, தொழில் சிறப்படைய போகுது. ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ராசிநாதன்றனால இந்த ப்ளஸ்ஸுங்கெல்லாம் இருக்கு. சரி, இந்த சனியுடைய வீரியம் குறையத்துக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கலாம்?
உங்களுடைய வளர்ச்சியும் சரி, உங்களுடைய செல்வமும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கும்பராசி இனி எவனும் அடிக்கிறதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு உங்களுடைய குலதெய்வம். ஒரே மந்திரம், உங்களோட குலதெய்வத்து கோயில்ல போயிட்டு சரணாகதி அடைஞ்சு ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல எனக்கு குலதெய்வம் தெரியலங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். கும்ப ராசிக்காரங்க வந்து சனிப்பெயர்ச்சி காலங்கள்ல ஏற்படுற தீமைகள்ல இருந்து விலகிக்கிறதுக்காக ஒரு சிறந்த தெய்வ வழிபாடு அப்புறம் பரிகாரம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா சுந்தரபாண்டியன் சார் நீங்க சொல்லுங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறது, ஒரு குழப்பம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லலாம். பல குழப்பங்கள். தன்னுடைய வாழ்க்கையில நான் நின்னா குத்தம், நடந்தா குத்தம்ங்கீங்க. அதாவது உட்கார்ந்து பார்த்தா கூட குத்தம்ங்கீங்களாடா, எதுக்குடா என் மேல குத்தம் சொல்றீங்க? என் மேல என்னடா குறை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி, இவங்களே பல விஷயம் யோசித்து இவங்களுக்குள்ள பல குழப்பம் வந்துருச்சு. இந்த குறை சொன்ன எல்லாருமே எதுக்காண்டி சொன்னாங்கன்னா, உங்களுக்கு குழப்பம் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு டார்கெட். நீங்க தெளிவா இருந்தா வெற்றி பெற்றுருவீங்க. நீங்க தெளிவா இருந்தா நினைச்ச விஷயத்த சாதிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் வலுவான இடம். அப்ப நீங்க சாதிக்கக்கூடாது, நீங்க வெற்றி பெறக்கூடாதுன்னு உங்களை குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுல நிறைய குழப்பம் யாருக்கு வந்திருக்குன்னா, கும்பராசியில யாரெல்லாம் காதல் திருமணம் முடிச்சாங்களோ அவங்கள மாதிரி படுறவங்க வேற யாருமே கிடையாது. கும்பராசிக்கு திருமணம்னாலே பிரச்சனை தான் பொதுவாகவே. அதுக்காண்டி எங்க சன்னியாசமா போக சொல்றீங்களான்னா, சன்னியாசமா போக தேவையில்ல. சில சங்கடங்களை ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை. ஸோ இந்த நிலையில் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க உறுதியாகவே மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம். இவங்களுடைய மன நிம்மதி கிடைக்க போகுது. அதேபோல் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது. இவங்க என்ன விஷயத்தை யோசித்து செய்ய போகிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து திருமணத்துக்காக காத்திருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் முடியும். சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் ஏதா ஒன்று நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. வண்டியில் 2 வீலரில் போகிறீங்க இல்லை 4 வீலரில் போகிறீங்கன்னா வண்டி ஓட்டும் போது ஃபோன் நோண்டுறது, வண்டி ஓட்டும் போது யார்கிட்டயா பேசிகிட்டே போகிறது, இதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். உங்களுடைய கவனம் டைரெக்டாக எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இலக்கை நோக்கி இருந்தால் கும்பராசிக்காரங்க கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் கும்பம் குதூகலம் என்று சொல்லலாம். ஓகே சார். கும்ப ராசிக்காரர்கள் வந்து மன விருப்பம் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த விஷயத்துல கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய சேதாரத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதே ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா கஜலட்சுமி நீங்க சொல்லுங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான பலன்கள்லாம் தருது? கும்பராசி காலபுருஷ தத்துவ பிரகாரம் 11வது வீடாக வரக்கூடியது. அதுலேயும் கும்பராசி விருச்சிகத்துக்கு அடுத்தபடியாக மர்மத்தை கொண்ட ராசியாக சொல்லப்படுது கும்பராசி. கும்பராசி ரொம்ப பாவங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இலகுன மனசு, யாருக்காவது உதவி பண்ணக்கூடிய இடம், எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப டேலண்டானவங்க. அவங்க கிட்ட திறன், கலை நயம்னா சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைந்த ராசி யாருன்னா கும்பராசிக்காரங்க. கும்பராசிங்க ரொம்ப டேலண்டடாகவும் பேசுவாங்க. ஏன்னா அங்கே சதயம் நட்சத்திரம் இருக்குது, ராகுட பகவான் நட்சத்திரம். அதனால அவங்களுக்கு பல துறையில் பல கலையில் வந்து ஆர்வமும் இருக்கும், அதிகாரமும் இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ராசிக்காரங்க. அவங்கள வச்சுட்டு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறீங்கனாலும் இவங்களை முன்னிறுத்தி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அதுக்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது, இவங்களை யூஸ் பண்ணி மற்றவங்க லாபம் அடைவாங்க. அது யாருன்னா கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்க கடந்த 5 ஆண்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. கும்பராசி இந்த சனி பயிற்சினால மட்டும் கஷ்டப்படலை, வாழ்க்கை முழுவதுமே இந்த கும்பராசி, சிம்மராசி, இந்த ராசிக்காரங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோன்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடிய ராசினா இந்த 2 ராசிங்களை சொல்லலாம் நம்ம. ஏன் அப்படின்னா திரிகோணத்தில் வரக்கூடிய ராசியாகவும் சொல்லப்படுது. அப்போது இந்த கும்பராசிக்காரங்க இந்த 7 சனியில் என்னெல்லாம் பிரச்சனையை பார்த்துருப்பாங்கன்னா எல்லா பிரச்சனையும் பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொறுத்துட்டோம், இன்னும் 2.5 வருடம் அதே மாதிரி பொறுமையாக இருப்போம். நாம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பொறுமையாக நடக்கும். கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் பொறுமை காக்கும்போது கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கான காலம் வரத்திற்கான நேரம் வந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. இன்னும் 2.5 வருடம் கழிச்சு உங்களுக்கான காலம் வரும். அந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம்.